அட்ஜெக்டிவ்னா ஒரு நவுனை அந்த நவுன் எப்படி இருக்குன்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு. அது அழகாக இருக்கா, குண்டாக இருக்கா, ஒல்லியாக இருக்கா, இல்லை இன்டெலிஜென்ட்டாக இருக்கா, அந்த மாதிரி. An adjective is a word that is used to add something to the meaning of a noun or a pronoun. நவுனுக்கோ இல்லை ப்ரொனவுனுக்கோ அது எந்த மாதிரி இருக்குன்னு அதை எடுத்து சொல்கிறது கூட, லைக் ஒரு அட்டாச் பண்ணி அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டை வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். Remember, adjectives are also called as describing words since they described a noun or a pronoun. நவுனையோ இல்லை ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணும். எக்ஸாம்பிள், த வேர்ட் கேர்ள்ன்றது ஒரு நவுன், ஓகேவா? அப்போ when we say a good girl அப்படின்னா இவ வந்து ஒரு குட் கேர்ள், இவ வந்து டால் கேர்ள், an intelligent girl, a rich girl, a disciplined girl, a honest girl, a beautiful girl, expensive purse, and pretty doll, a huge house. குட் கேர்ள்னா நல்ல பிள்ளை, டால்னா ஹைட்டாக இருக்கு, இன்டெலிஜென்ட்னா அறிவாளி, ரிச்னா பணக்கார, டிசிப்ளின்னா இவ ஏதாவது ஒரு விஷயம்னா அது ப்ராப்பராக கரெக்டாக செய்யக்கூடிய டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக கரெக்டாக இருப்பாங்க. ஆனஸ்ட்னா உண்மையான, ரொம்ப லைக் பொய் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. பியூட்டிஃபுல்னா அழகாக இருக்காங்க. எக்ஸ்பென்சிவ்னா இது வந்து பர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கான், பர்ஸுன்றது நவுன், அது எக்ஸ்பென்சிவ்னா விலை கூட இருக்குது. டால், பிரிட்டி டால், லைக் அந்த டால் பார்க்க அழகாக இருக்குது, அந்த மாதிரி. ஹவுஸ் வந்து ஹியூஜ்னா பெருசாக இருக்குது. த வேர்ட்ஸ் குட், டால், இன்டெலிஜென்ட் இதெல்லாம் வந்து டிஸ்கிரைபிங் நவுன். பர்ஸ், டால் அண்ட் ஹவுஸ் இதெல்லாம் நவுன் தான். ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ணதில்லை அது எப்படி இருக்குது அப்படின்னு, அதனால் இது வந்து அட்ஜெக்டிவ். Exercise 1ல make meaningful sentence with the help of the adjective given below. பிரைட்னா பிரைட்டாக இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஹெவிக்கு ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. எக்ஸலண்ட், ஹெவினா வெயிட்டு, எக்ஸலண்ட்னா லைக் நல்லாயிருக்கு. இப்போது அட்ஜெக்டிவில் எக்ஸசைஸ் 1ல் இப்போ பிரைட்டுக்கு இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஐ வெண்ட் அவுட் ஃபார் அ வாக் பிகாஸ் இட் வாஸ் அ பிரைட் மார்னிங். நான் வந்து வெளியே வாக்கிங்காக போகிறேன், ஏன்னா இது வெளியே ரொம்ப பிரைட்டான ஒரு மார்னிங் இருக்குது அப்படின்றதுக்காக. சின்ஸ் இட் வாஸ் அ வெரி ஹெவி பார்சல், ஐ ஆஸ்க் மை பிரதர் டு ஹெல்ப் மீ. அந்த பார்சல் கொஞ்சம் ஹெவியாக இருந்தனால என் அண்ணனை விட்டு லைக் ஹெல்ப் பண்ண சொன்னேன். அண்ணனோ தம்பியோ, பிரதர்ன்றது அண்ணனாகவும் இருக்கலாம் தம்பியாகவும் இருக்கலாம், ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்தவரை சிஸ்டர் வந்து அக்காவும் இருக்கலாம் தங்கச்சியாகவும் இருக்கலாம். அதில் எழுதுவாங்க எல்டர் சிஸ்டரா யங்கர் சிஸ்டரா அப்படின்ட்டு. எல்டர்னா பெரியவங்க, யங்கர்னா சின்னவங்க. அப்போ எக்ஸலண்ட்டுக்கு மை சிஸ்டர் இஸ் ஸோ ஸ்மார்ட், ஷி ஆல்வேஸ் கெட் எக்ஸலண்ட் கிரேட்ஸ். என்னோட சிஸ்டர் ரொம்ப பெரிய லைக் ஸ்மார்ட், அவள் வந்து ஏன்னா எப்போவுமே அவள் வந்து நல்ல கிரேட்ஸ் எடுப்பாள். மெலடிஸ். Lataji has a very melodious voice. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு மெலோடியஸ் வாய்ஸ் இருக்குது, லைக் சாஃப்டாக காம் அண்ட் கம்போஸ் அந்த மாதிரி. ஜெனரஸ், ஐ ஹாவ் அ வெரி ஜெனரஸ் ஃப்ரெண்ட் ஹூ ஆல்வேஸ் ஹெல்ப் தி புவர். என் ஃப்ரெண்டு கொஞ்சம் நல்லவன், கைண்ட் ஆஃப் நல்லவன் மாதிரி. அவன் வந்து எப்படின்னா புவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஜென்டல், சாஃப்டாக. மை கிளாஸ் டீச்சர் ஹேஸ் அ வெரி ஜென்டில் அண்ட் கைண்ட் நேச்சர். ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு கிளாஸ் டீச்சர், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸசைஸ் 2 வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், சூஸிங் த ரைட் அட்ஜெக்டிவ் ஃப்ரம் த ப்ராக்கெட். பிக், cunning, honest, huge, pretty, famous, faithful, rude, beautiful, bitter. First one வந்து the maid is very dash in her work. இதில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டை வந்து, இதில் இருக்கிற வேர்டு வந்து ஃபுல்லாக அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் வந்து இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் ஃபிட் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணணும்.
சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து the maid is very dash in her work. மேடுனா வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கேர்ள். அவங்க வந்து ஆனஸ்ட் with her work. அவங்க கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க அவங்க வேலையில். the doll is prettyனா அது அழகாக இருக்குது the doll. elephant is a dash animal. hugeனா big, பெருசாக இருக்குது. கஸ்தூரி வந்து ஹேஸ் அ டேஷ் கார். அவங்கக்கிட்ட ஒரு கார் இருக்குது. அது என்ன கார்னா பிக் காராம். ஐ லைக் டு ரீட் ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் டேஷ் பீப்புள். ஆட்டோபயோகிராஃபிஸ்னால் இப்போ ஒருத்தவங்க ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருப்பாங்கள்ல, அவங்களோட வாழ்ந்தவங்க இல்லை வாழ்ந்து இறந்தவங்க அவங்களோட வாழ்க்கை லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு புக்கு எழுதுனா அதுக்கு வந்து ஆட்டோபயோகிராஃபிஸ். ஸோ அது வந்து ஃபேமஸ். இவங்களுக்கு யாரோட புக்கு படிக்க பிடிக்குமா? ஃபேமஸாக இருக்கிற பீப்புளோட ஆட்டோபயோகிராஃபி புக்கு படிக்க பிடிக்குமா? ஐ லைக் டு ரீட் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஃபேமஸ் பீப்புள். த டாக் இஸ் அ டேஷ் அனிமல். டாக் வந்து டேஷ் அனிமல். அது வந்து ஃபேத்ஃபுல் அனிமல், லைக் உண்மையாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, நன்றி உள்ள நாய் அப்படின்னு. அது த டீச்சர் வாஸ் வெரி டேஷ் டு மீ. த டீச்சர் வந்து 7th one. ரூட், கொஞ்சம் ரூடாக இருக்காங்க, கொஞ்சம் கோவப்படுறாங்க, இல்லை எது கேட்டாலும் ஒரு மாதிரி எரிஞ்சு பேசுனா அதுக்கு பேர் ரூட். ஸோ அந்த டீச்சர் வந்து கொஞ்சம் ரூடாக இருக்காங்க. த ஃபாக்ஸ் இஸ் அ டேஷ் அனிமல். கன்னிங்னா சாமர்த்தியம், லைக் கன்னிங்னா சாணக்கியத்தனம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஐ லைக் டு, அதை நம்ப முடியாது, கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கிறது கன்னிங் சொல்லுவாங்க. ஐ லைக் டு ஈட் டேஷ் சாக்லேட். பிட்டர் சாக்லேட். பிட்டர் சாக்லேட்னா லைக் கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ள சாக்லேட்டை எனக்கு சாப்பிட பிடிக்கும். டார்க் சாக்லேட்லாம் எப்போவுமே நம்ம சாப்பிட்றது நார்மல் மில்க் சாக்லேட் மாதிரி. டார்க் சாக்லேட்டில் வந்து எப்போவுமே லைக் கொஞ்சம் கசப்பு தன்மை சேர்ந்துருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி. மை மதர் இஸ் வெரி டேஷ் பியூட்டிஃபுல். எங்கள் அம்மா அழகாக இருக்காங்க. எக்ஸசைஸ் 3ல் அண்டர்லைன் த அட்ஜெக்டிவ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணணுமா எதெல்லாம் அட்ஜெக்டிவோ அது. த ஃப்ரூட்ஸ் ஆர் ஜூஸி அண்ட் ஃப்ரெஷ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அண்டர்லைன் பண்ணக்கூடியது வந்து ஜூஸி, ஃப்ரெஷ். இது வந்து அட்ஜெக்டிவ். ஃப்ரூட்ஸ் தான் நவுன். மை பேரண்ட்ஸ் ஆர் ப்ரவுட் ஆஃப் மீ. ப்ரவுடுங்கிறது அட்ஜெக்டிவ். த பேக் இஸ் ஹெவி. ஹெவியாக இருக்குது பேகு நவுனு, ஹெவி வந்து அட்ஜெக்டிவ். த பால் ஆஃப் அ உல் இஸ் சாஃப்ட் டு டச். சாஃப்ட் வந்து அட்ஜெக்டிவ். இண்டியன் சோல்ஜர்ஸ் ஆர் பிரேவ். பிரேவ்ன்றது அட்ஜெக்டிவ். பிரேவ்னா தைரியமாக இருக்கிறது. அசோகா வாஸ் அ ஜெனரஸ் கிங். ஜெனரஸ் வந்து அட்ஜெக்டிவ், ஒரு மாதிரி நல்ல கிங் மாதிரி. க்ளீன் யோர் சாலிட் கிளாத்ஸ். சாலிட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். சாலிட்னா கொஞ்சம் ரொம்ப லைக் சாலிடாக ஏதோ ஒன்று கரை இருக்கிற மாதிரி மீன் பண்ணலாம். மை அங்கிள் கிஃப்டட் மீ அன் எக்ஸ்பென்சிவ் வாட்ச். எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஏன்னா அங்கிள் நவுன், வாட்சும் நவுன், எக்ஸ்பென்சிவ் வந்து அட்ஜெக்டிவ். ஸ்டாப் யூஸிங் பிளாஸ்டிக் பேக்ஸ். இதில் பிளாஸ்டிக் adjective. Shweta has a melodious voice. Melodious வந்து adjective. இப்போ exercise 4ல describe your house in a 5 to 6 sentence and underline the adjective in each sentence. இந்த உங்கள் ஹவுஸை பற்றி ஒரு 5லேருந்து 6 சென்டென்ஸ் எழுதுங்க. அதில் அண்டர்லைன் த அட்ஜெக்டிவ் இன் ஈச் சென்டென்ஸ். 5லேருந்து 6 சென்டென்ஸ் எழுதிருப்பீங்களா உங்கள் வீட்டை பற்றி, அதில் அட்ஜெக்டிவ் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்போசிட்.
ரைட் எக்ஸசைஸ் 5 வந்து ஆப்போசிட் ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங். ஹியூஜ்க்கு வந்து ஸ்மால் இல்லைன்னா டைனி, ஸ்மால் இல்லைன்னா டைனி. ஓகேவா? ஹியூஜ்னா பெருசு, ஸ்மால்னா சின்னது, டைனினாலும் சின்னது. பிக்குக்கும் பெருசு, அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்மால். இதுவும் அட்ஜெக்டிவ்ஸ் தான், இதுவும் அட்ஜெக்டிவ்ஸ் தான், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கும். பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவ் தான், அக்லின்றதும் அட்ஜெக்டிவ் தான். அழகாக இருக்குது, அது அசிங்கமாக இருக்குது, ரெண்டும் அட்ஜெக்டிவ் தான். க்ரௌடுனா க்ரௌடட், லைக் நிறைய இருக்குது, கூட்டமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறது க்ரௌடட். ஸ்பார்ஸ் அதுவும் அட்ஜெக்டிவ் தான். சாஃப்டாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, ஸோ அதுவும் அட்ஜெக்டிவ் தான்.